மக்களே என்ன சாப்பாடு இது? என்ன போல இருக்கு மக்களே என்ன சாப்பாடு மக்களே? தயவு செய்து சொல்லு மக்களே. என்ன இல்லாம கவுந்து எடுத்து கிடக்கு மக்களே. என்ன சாப்பாடு மட்டும் தயவு செய்து சொல்லு மக்களே. எனக்கு என்ன போல இருக்குன்னு கேக்குறேன். இது பழைய கஞ்சியும் இல்ல, சுடு கஞ்சியும் இல்ல, ஒரு மாதிரி வித்தியாசமான கஞ்சி மாதிரி இருக்கு. என்ன கஞ்சி சாப்பிட்டு பாருங்க. கஞ்சி என்ன கஞ்சின்னு தெரியும். என்ன கஞ்சின்னு மட்டும் சொல்லு. ரசசாதம். ரசசாதமா? இதுக்கு நீ ரசத்தையும் வெள்ளை சொத்தையும் வச்சிருந்தீங்க, நான் அழகு போல ரசத்தை ஊத்தி திண்டு போயிருப்பேன். கேட்டியா? இது ரசசாதம்னு சொல்லி உள்ள பருப்பு கிடக்கு. ரசசாதத்துல சோறையும் ரசத்தையும் வச்சு நீங்க தின்னுக்கிட்டு போவீங்க. நானும் என்ன பிள்ளை என்ன பாவம் செய்தோம்? ஏதாச்சும் காய்கறி வாங்கி தந்தீங்களா? ஏதாவது மீன் வாங்கி தந்தீங்களா? ஒண்ணுமே இல்ல வீட்டுல, ஒண்ணுமே இல்ல. புளியும் ரெண்டு தக்காளியும் இருந்து அதை வச்சு நான் எனக்கு என்ன முடியுமோ நான் வச்சேன். நான் சாப்பிடுங்க, இல்லையா வேண்டாம் பேசாம ஹோட்டல்ல போய் தின்னுங்க. உங்களுக்கு காசு இருக்குல்ல, போங்க. இதெல்லாம் ஒரு ரசசாதம், இதுக்காக தின்னணும். நான் என்ன செய்ய சாப்பிட முறைக்கால யாரும் உங்களை கட்டாயப்படுத்தல. சரி சரி, யாருமே கட்டாயப்படுத்தல. சரி. பச்சை மண்ணுக்கு வர தின்ன கொடுங்க, துப்பில பயிரங்க. சும்மா ஏதாவது ஒண்ணா கவரை தூக்கிட்டு ஓடி வந்துரு. கேவலப்படுத்தணும்ல, என்ன அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும். முதல்ல நீ ஒழுங்கா இருக்கிறியா? நீ ஒழுங்கா இருந்துகிட்டு நான் தப்பா இருக்கேன்னு என்ன சொல்லு. நீ தப்பா இருந்துகிட்டு என்ன தப்புன்னு சொல்லாத, போயிரு. எதுவும் மாறி தரமாட்டா, இருக்கிறத வச்சு போட்டா குற்றம் சொல்றதுக்கு வருவார் மட்டும் வருவான். அடே பேயில போமா இலை